இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவை கிராஸ் பண்ணின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, ராகுவே இவர்களுக்கு பூரணமாக இவர்கள் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கும்பமனையின் அதிபதியாகவே ராகு செயல்படுவார். அப்போ அவரே இவருக்கு ராசி அதிபதியாக செயல்பட்டு 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து மகர ராகுக்கு நிகர ராகு கிடையாது என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன, இந்த பக்கத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம். இப்போ பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது அமலா யோகம். திரும்பவும் உச்ச குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் 12 வருடங்கள் ஆகும். இப்போ ராகு பகவான் குருவின் பார்வையை பெறப்போகிறார். அப்போ ராகு மட்டும்தான் பெறுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குருவின் பார்வை, உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இன்னும் நீங்கள் ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய 6ஆம் பாவத்து அதிபதியின் நட்சத்திரம் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும்.